தமிழ் சொற்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். கிட்டுவார், பரி நிறுத்துவார், அரவு உருட்டுவார், அடி கிடத்துவார், இட்டுவார், தாழை நிரப்புவார், விழி எழுப்புவார், பறை இரட்டுவார், வெட்டுவார், மணல் எடுத்துவார், செல வெருட்டுவார், கடிது துடும் என கொட்டுவார், கரை பரப்புவார், உவகை கூறுவார், குறவை குழறுவார். எவ்வளவு அழகாக பயன்படுத்தியிருக்கிறாங்க பாருங்கள். இது வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது பாண்டிய மன்னனின் ஆணைக்கிணங்க கரை கட்டும்போது மக்கள் எவ்வாறு உற்சாகத்தோடு செயல்பட்டார்கள் என்பதை விளக்குகின்ற ஒரு காட்சி. நல்ல அழகான தொடர். அந்த சொற்களுக்கான பொருள்களை ஓரளவு பார்க்கலாம். கிட்டுவார் அப்படின்னா அருகில் வருவார் என்று பொருள். பரி நிறுத்துவார் அப்படின்னா தங்களது வாகனமாகிய குதிரைகளை நிறுத்துவார்கள். அரவு உருட்டுவார் அப்படின்னா மண்ணை பாம்பு போன்ற உருட்டி அந்த கரையின் அடியிலே கிடத்துவார்கள். இட்டுவார், தழை நிரப்புவார் அப்படின்னா அந்த கரையினுடைய அடியில் மண்ணை இட்டு அதனோடு தலைகளையும் சேர்த்து குழைத்து இடுவார்கள் என்பது அதற்குரிய பொருள். விழி எழுப்புவார், பறை இரட்டுவார் அப்படின்னா பறை அடித்து ஆரவாரத்தோடு கூவி ஒருவருக்கொருவரை அழைத்து கொண்டு இந்த வேலைகளை செய்தார்கள் என்பது அதற்குரிய பொருள். வெட்டுவார், மணல் எடுத்துவார் அப்படின்னா வேறு ஒரு இடத்துல போய் மண்வெட்டியால் மண்ணை எடுத்து கொண்டு வந்து கடிது துடும் என கொட்டுவார். வேக வேகமாக அந்த மணலையெல்லாம் அங்கே கொட்டி கரையை பரப்பினார்கள். கரை பரப்புவார். உவகை கூறுவார், மகிழ்ச்சியில் ஒருவருக்கொருவர் இந்த வேலைகளை செய்து கொண்டார்கள் என்பது இதற்குரிய பொருள். ஒரு அழகான தொடர். இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தெரிந்தவங்க குறிப்பிடுவங்க. இந்த பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல்னால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. நன்றி.